பாதுகாப்புக்கும் ஆளுமைக்கும் ஒரு சக்திக்கும் எடுத்துக்காட்டாக ஒரு சின்னமாக விளங்குபவள் யாருன்னாக்கா வாராகி தேவி தாங்க. இந்த வாராகி தேவியோட நவராத்திரி, அதாவது ஆஷாட நவராத்திரி சொல்லுவோம் இல்லையா, அது எப்போ ஆரம்பிக்குதுனாக்கா சனிக்கிழமை ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து இந்த வாராகி வழிபாடு அப்படிங்கிறது 9 நாளும் செய்யணும். இப்படி 9 நாளும் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க முதல்ல என்ன பண்ணணும், யாருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தவறாமல் 5ஆம் தேதி கணபதி பூஜையோட தான் ஆரம்பிக்கணும். எளிமையாக விநாயகர் ஒரு மஞ்சளில் விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு அவருக்கு பூ சாத்திடுங்க. விநாயகர் அர்ச்சனைகள் சொல்லுங்க. தூப தீபம் நெய்வேத்தியம் கற்பூரம் இதெல்லாம் காட்டிடுங்க. முக்கியமாக என்னன்னாக்கா உங்கள் பிரார்த்தனையை வைங்க. நீங்கள் 9 நாளும் எதற்காக பூஜை பண்ண போறீங்க? முழுமுதற் கடவுளான விநாயகர் கிட்ட இந்த 9 நாளும் நான் எந்த தங்கு தடையும் இல்லாமல் வாராகி தேவிக்கு நான் கண்டிப்பாக பூஜை பண்ணிடணும் அப்படிங்கிற முதல் கோரிக்கை வச்சிருக்கேன். அடுத்தது எதுக்காக நீங்கள் வாராகி தேவியை பூஜை பண்ண போறீங்க? வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இல்லைன்னா செல்வ செழிப்பா நான் இருக்கணும், நோய்கள்ல இருந்து விடுபடணும், நீண்ட ஆயுள் வேணும், மனக்குழப்பம், சண்டை, பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை, இந்த மாதிரி எந்த பிரார்த்தனை வேணாலும் வாராகி தேவி கிட்ட வைங்க. ஆனா முதல்ல விநாயகர் கிட்ட அதை சொல்லிடுங்க. அடுத்தது குலதெய்வத்தை மறக்காம குலதெய்வத்துக்கிட்டையும் நீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம பதிவுகளில் வாராகி தேவி வழிபாடு அப்படிங்கறத நிறைய பார்த்துட்டோம். வரும் பதிவுகளில் பழசே பேசாம இன்னும் தெரியாத புதிய விஷயங்களை பார்க்கலாங்க.